உங்களை கூண்டோடு கொலை செய்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசு தமிழர்களுக்கான அடுக்கடுக்கான துரோகங்களை இழுத்து வருகிறது. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் இராணுவத்தை இறக்கி இன்றைக்கு இராணுவ அணிவகுப்பு நடத்துவதும், போராடுகின்ற இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் மீது ஏற்கனவே ஆர்ப்பாட்ட போராட்டங்களில் நாங்கள் அனுமதி பெற்று முறையாக நடத்தியதில் இன்றைக்கு அதில் மீது எங்கள் மீது வழக்கு போடுவதும், தொடர்ந்து போராடுகின்ற அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும், பல்வேறு குற்ற வழக்குகளின் கீழ் அவர்களை போராட்ட களத்தில் வரவிடாமல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒன்டன் என்கிற பிரிவின் கீழ் காலை மாலை இருவேளை கையொப்பமிட உத்தரவிடுவதும், இது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை மத்திய அரசு தமிழர்கள் மீது கண்டுபிடித்திருக்கிறது. அந்த அடக்குமுறையை இன்றைக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் செய்து கொண்டிருக்கிறது. இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தொடர்ந்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையுடனும், அதுபோன்று ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுகின்ற இயக்கங்களுடனும், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ONGC போன்ற நாசகர திட்டங்களை எதிர்த்து போராடுகின்ற சக்திகளை பாரதிய ஜனதா, RSS, இந்து முன்னணி கும்பல் தொடர்ந்து மிக வன்மமான முறையில் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். இப்போது உங்களை சந்திக்கிற இந்த வேளையில் எனக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற திருமுருகன், ஏனைய அனைத்து தலைவர்கள் பெயரையிட்டு அசிங்கமான, அருவருக்கத்தக்க மோசமான வார்த்தைகளில் உங்களை கூண்டோடு கொலை செய்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். இதை குறித்து நான் டிஜிபி, காவல்துறை எல்லாருக்கும் தகவல் சொல்லியிருக்கிறேன். இரவு நேரங்களில் அதுபோன்று மோசமான வார்த்தைகளில் தமிழ்நாட்டு செல்லிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். இதையெல்லாம் காவல்துறைக்கு புகார் கொடுத்தால் யார் கொலை மிரட்டல் விடுகிறார்களோ, யார் மோசமான ஆபாசமான முறையில் தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசி வீடியோ வெளியிடுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இந்த அரசு. இதை உடனடியாக தமிழக காவல்துறை கண்டுபிடித்து இதுபோன்ற கொலை மிரட்டல் விடுகின்ற, அநாகரிகமாக குடும்ப உறுப்பினர்களை மிரட்டுகின்ற, கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற தலைவர்களை பகிரங்கமாக கொலை செய்வதற்கு கூலிப்படையை ஏவுகின்ற இந்த நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டுபிடித்து அவர்கள் மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும்.